புனிதர்கள் மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் ஆகிய 3 முக்கிய தேவதூதர்களின் திருவிழா கத்தோலிக்க திருச்சபையில் வழக்கமாக செப்டம்பர் 29 அன்று கொண்டாடப்படுகிறது. இது புனித மிக்கேலின் பண்டிகை நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் புனித மிக்கேல் மற்றும் புனித ரஃபேல் இருவரின் தேவதூதர்களின் திருவிழா அக்டோபர் 24 அன்று, புனித கபிரியேல் தூதுவர் தேவதூதரின் திருவிழா மார்ச் 24 அன்று கொண்டாடப்படுகிறது. இறுதியாக கத்தோலிக்க திருச்சபையில் 7 தேவதூதர்கள் வணங்கப்படுகிறார்கள். இதில் மைக்கேல், கபிரியேல் மற்றும் ரபேல் ஆகிய 3 தேவதூதர்கள் பெயரால் அழைக்கப்பட்டு சிறப்பு வழிபாட்டுக்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள். புனித மிக்கேல், கபிரியேல் மற்றும் ரபேல் ஆகிய மூவரையும் வழிபடும் திருநாள் செப்டம்பர் 29 அன்று கொண்டாடப்படுகிறது. திருச்சபையின் பாரம்பரியத்தில் போற்றப்படும் இந்த 3 பிரதான தேவதூதர்களின் விழாவை இந்த வழிபாட்டு முறை கொண்டாடுகிறது. சாத்தானுக்கும் அவருடைய அனைத்து தீய தேவதூதர்களுக்கும் எதிராக போராடி கடவுளின் அனைத்து நண்பர்களையும் பாதுகாத்த பிரதான தேவதூதர் மைக்கேல். அவர் பிசாசின் கண்களிலிருந்து அனைத்து மனித குலத்தையும் பாதுகாப்பவர். கபிரியேல் யோவான் ஸ்நாகனின் வரவிருக்கும் பிறப்பை சகரியாவுக்கும் இயேசுவின் பிறப்பை மரியாளுக்கும் அறிவித்தார். கன்னிக்கு அவர் வாழ்த்துவது அருள் நிறைந்தவளே வாழ்க என்பது கிறிஸ்தவ மக்களின் மிகவும் பழக்கமான மற்றும் அடிக்கடி செய்யப்படும் பிரார்த்தனைகளில் ஒன்றாகும். தொபியாஸை தனது பயணத்தில் கவனித்துக் கொண்ட பிரதான தேவதூதர் ரஃபேல். ரோமானிய சடங்கின் அசாதாரண வடிவமான புனித ஜான் 23 1962 ஆண்டு மிசலின்படி இன்று புனித மைக்கேலின் விழாவாகும். புனித கபிரியேல் மார்ச் 24 அன்றும் புனித ரஃபேல் அக்டோபர் 24 அன்றும் அனுசரிக்கப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையின் மத போதனை நமக்கு கற்பிக்கிறது, புனித வேதாகமம் பொதுவாக தேவதூதர்கள் என்று அழைக்கும் ஆன்மீக உடலற்ற மனிதர்களின் இருப்பு விசுவாசத்தின் உண்மை. வேதாகமத்தின் சாட்சியம் பாரம்பரியத்தின் ஒருமித்த கருத்தை போலவே தெளிவாக உள்ளது. அவரது வழிபாட்டு முறையில் திருச்சபை தேவதூதர்களுடன் இணைந்து 3 மடங்கு பரிசுத்த கடவுளை வணங்குகிறது. அவர்களின் உதவியை நாடுகிறார். தேவதூதர்கள் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லட்டும். மேலும் பைசண்டன் வழிபாட்டு முறையில் செர்பிக் பாடலில் அவர் சில தேவதூதர்களின் நினைவை குறிப்பாக கொண்டாடுகிறார். தேவதூதர்கள் தூய படைக்கப்பட்ட ஆவிகள். தேவதூதர் என்ற பெயருக்கு கடவுளின் வேலைக்காரன் அல்லது தூதர் என்று பொருள். தேவதூதர்கள் பரலோக அல்லது பரலோக மனிதர்களை விட உயர்ந்த வரிசையில் உள்ளனர். தேவதூதர்களுக்கு உடல் இல்லை. மேலும் அவர்களின் இருப்பு அல்லது செயல்பாட்டிற்கு அவர்கள் பொருளை சார்ந்த அவர்கள் புனிதர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் மனிதர்கள் ஆகலாம். தேவதூதர்களுக்கு அறிவும் விருப்பமும் உள்ளது. மேலும் அவர்கள் அழியாதவர்கள். அவர்கள் ஒரு பெரிய கூட்டம், ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட நபர். பிரதான தூதர்கள் பைபிளில் பட்டியலிடப்பட்டுள்ள தேவதூதர்களின் 9 பாடகர் குழுக்களில் ஒன்றாகும். ஏறுவரிசையில் பாடகர்கள் அல்லது வகுப்புகள். தேவதூதர்கள், பிரதான தூதர்கள், அதிபர்கள், அதிகாரங்கள், நல்லொழுக்கங்கள், ஆதிக்கங்கள், சிம்மாசனங்கள், செருபிம்பங்கள் மற்றும் செராஃபிம்கள். முந்தைய வழிபாட்டு நாட்காட்டி செப்டம்பர் 29 அன்று புனித மிக்கேலின் விழாவை மட்டுமே கொண்டாடியது. புனித கபிரியேல் மார்ச் 24 அன்றும் புனித ரஃபேல் அக்டோபர் 24 அன்றும் அனுசரிக்கப்பட்டனர். இதனால்தான் 3 பிரதான தேவதூதர்களுக்கும் பதிலாக மைக்கேல் மாஸ் தொடர்பான மரபுகள் அதிகம் உள்ளன. 3 புனிதர்களை குறித்து தனித்தனியாக பார்ப்போம். முதலாவதாக புனித மைக்கேல். பிரதான தூதரின் பெயருக்கு எபிரேய மொழியில் கடவுளை போன்றவர் யார் என்று பொருள். மேலும் அவர் பரலோக சேனையின் இளவரசர் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் பொதுவாக கவசம் அணிந்து செருப்புகளை அணிந்த ஒரு வலிமையான போர் வீரராக சித்தரிக்கப்படுகிறார்.
அவரது பெயர் வேதாகமத்தில் 4 முறை, தானியேல் புத்தகத்தில் 2 முறை மற்றும் புனித யூதாவின் நிருபத்திலும் வெளிப்படுதல் புத்தகத்திலும் ஒவ்வொன்றும் 1 முறை காணப்படுகிறது. வெளிப்படுத்தலிலிருந்து நாம் பரலோகத்தில் நடந்த போரை பற்றி அறிந்து கொள்கிறோம். புனித மைக்கேலும் அவரது தூதர்களும் லூசிஃபரையும் மற்ற வீழ்ந்த தேவதூதர்களையும் எதிர்த்து போராடுகிறார்கள். சாத்தானுக்கு எதிரான நமது போராட்டத்தில் நமக்கு உதவவும், சாத்தானிடமிருந்து ஆன்மாக்களை மீட்கவும், குறிப்பாக மரண நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் யூதர்களின் சாம்பியனாகவும் இப்போது கிறிஸ்தவர்களாகவும் இருக்கவும், ஆன்மாக்களை நியாய தீர்ப்புக்கு கொண்டு வரவும் புனித மைக்கேலை அழைக்கிறோம். இந்த நாள் பல நாடுகளில் மைக்கேல் மாஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. மேலும் இது அறுவடை பண்டிகை நாட்களில் ஒன்றாகும். இங்கிலாந்தில் இது காலாண்டு நாட்களில் ஒன்றாகும். இது ஊழியர்களை பணியமர்த்துதல், நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பது மற்றும் சட்ட மற்றும் பல்கலைக்கழக விதிமுறைகளின் தொடக்கத்தால் குறிக்கப்படுகிறது. இந்த நாள் மான் மற்றும் பிற பெரிய வேட்டை பருவத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. ஐரோப்பாவின் சில பகுதிகளில், குறிப்பாக ஜெர்மனி, டென்மார்க் மற்றும் ஆஸ்திரியாவில் செயின்ட் மைக்கேல்ஸ் லவ் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு மது இந்த நாளில் குடிக்கப்படுகிறது. இந்த நாளுக்கான உணவுகள் தேசியத்தை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக, பிரிட்டிஷ் தீவுகளில் வாத்து மைக்கேல் மாஸின் பாரம்பரிய உணவாக இருந்தது, செழிப்புக்காக உண்ணப்படுகிறது. பிரான்ஸ் வாக்பெல்ஸ் அல்லது கஃப்ரெஸ் உள்ளது மற்றும் ஸ்காட்லாந்தில் பாரம்பரிய உணவு செயின்ட் மைக்கேல்ஸ் பன்னாக் ஆகும், ஒரு பெரிய ஸ்கோன் போன்ற கேக். இத்தாலியில் க்னோச்சி என்பது பாரம்பரிய உணவு. இவருடைய ஆதரவு கடலில் ஆபத்துக்கு எதிராக, சோதனைகளுக்கு எதிராக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், ஆயுத உற்பத்தியாளர்கள், கலைஞர்கள், பேக்கர்கள், வங்கியாளர்கள், வங்கி பீப்பாய் தயாரிப்பாளர்கள், கூப்பர்கள், போர் வெட்டும் கருவிகள், கத்தி அரைப்பவர்கள், கத்தி கூர்மையாக்குபவர்கள், இறக்கும் மக்கள், அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள், துணை மருத்துவர்கள், வேலி அமைத்தவர்கள், கிரேக்க விமானப்படை, காய்கறி வியாபாரிகள், மளிகை கடைக்காரர்கள், ஸ்பெயினின் பர்சிலோனாவில் தோல் பதனிடுபவர்கள் மற்றும் நெசவாளர்களின் சங்கம், ஹெபர்டாஷர்கள், தொப்பி தயாரிப்பாளர்கள், தொப்பி, புனித மரணம், மாவீரர்கள், கடற்படையினர், மாலுமிகள், நீர் வீரர்கள், படகு வீரர்கள், மில்லினர்கள், பரட்டூப்பர்கள், போலீஸ் அதிகாரிகள். இவருடைய சின்னம் மற்றும் பிரதிநிதித்துவம் என்னவென்றால், இயற்கைகள் கொண்ட தேவதை, கவசம் அணிந்த ஈட்டி மற்றும் கேடயம், தராசு, ஆன்மாக்களை எடை போடுவது காட்டப்பட்டுள்ளது. மில்கல் துளையிடும் டிராகன் அல்லது பிசாசு, புறாவால் சூழப்பட்ட பதாகை, குறியீட்டு வண்ணங்கள் ஆரஞ்சு அல்லது தங்கம். இரண்டாவதாக நாம் புனித கேப்ரியலை பற்றி சிந்திப்போம். புனித கேப்ரியல் என்ற பெயரின் அர்த்தம் கடவுள் என் பலம். பைபிளில் அவர் ஒரு தூதராக 3 முறை தோன்றுகிறார். மெசியாவை பற்றிய ஒரு தரிசனத்தை விளக்குவதற்காக அவர் தானியேலுக்கு அனுப்பப்பட்டார். தன் மகன் புனித யோவான் ஸ்நாகனின் பிறப்பை முன்னறிவிக்க சக்கரி கோவிலில் தூபம் காட்டிக் கொண்டிருந்த போது அவர் தோன்றினார். அவதாரத்தின் மர்மத்தை மனிதகுலத்திற்கு அறிவிக்க அறிவிப்பின் தூதராக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவதையாக புனித கேப்ரியல் மிகவும் அறியப்படுகிறார். நமது அன்னைக்கு தேவதூதரின் வணக்கம் மிகவும் எளிமையானது, ஆனால் அர்த்தமுள்ளதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க அனைத்து கிறிஸ்தவ மக்களின் நிலையான மற்றும் பழக்கமான ஜெபமாக மாறிவிட்டது. மூன்றாவதாக நாம் பார்ப்பது புனித ரஃபேல். பிரதான தூதர் ரஃபேலை பற்றி நமது அறிவு டோபிட் புத்தகத்திலிருந்து நமக்கு வருகிறது. இளம் டோபியாசுடன் அற்புதமான குணப்படுத்துபவராகவும் சக பயணியாகவும் அவர் ஆற்றிய பணி, பயணங்களுக்கும் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களுக்கும் அவரை அழைக்க வழிவகுத்தது. பெதஸ்தாவில் உள்ள குணப்படுத்தும் செம்மறியாடு குளத்தில் தண்ணீரை கிளறிய தேவதை ரஃபேல் என்றும் பாரம்பரியம் கூறுகிறது. அவரது பெயருக்கு கடவுள் குணமாக்கினார் என்று பொருள்.